இப்போ இருக்கிற சபாநாயகர் அது வந்து நாம் விமர்சனம் பண்ணுறதுக்கு தவறு என்று சொன்னாலும் கூட அவருடைய தினசரி பைபிள்லேருந்து ஏதாவது ஒரு வசனத்தை சொல்கிறாரு. நேத்திக்கு கூட ஒரு அமைச்சர் அவர் தட்டுங்கள் திறக்கப்படும் இது மாதிரி தினசரி அது சட்டமன்றமா அல்லது ஏதாவது ஒரு ஜப கூட்டத்தில் ஏதாவது சட்டமன்றம் நடக்குதா அப்படின்ற அளவுக்கு சந்தேகம் வர அளவுக்கு ஒரு மதம் சார்ந்த விஷயங்களை நேரடியாக பேசுவது வருத்தமான விஷயம். சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது அமைச்சராகவோ பதவி ஏற்கும் பொழுது 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று பதவி பிரமாணம், இன்னொரு ரகசிய காப்பு பிரமாணம். அது என்ன சொல்றாங்க, நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த ஒரு சமுதாயத்திற்கோ எல்லாம் வந்து மதத்திற்கோ எதிராகவோ ஆதரவாகவோ நான் இருக்க மாட்டேன்றது தானே ரகசியம். அப்போ நீ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கும் நியாயமா இல்லை, நீ எடுத்திருக்கிற ரகசிய காப்பு பிரமாணத்துக்கும் நியாயமா இல்லாமல் நேரடியாக மத பிரச்சார கூட மாதிரி ஒரு சட்டமன்றத்தை பயன்படுத்துறது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? ஆகையினால இந்த பான் கிறிஸ்டியன் சொல்றது ஏதோ பல உள்ளர்த்தங்களை வச்சுக்கிட்டு பல விஷயங்களுக்காக அவர் அதை பேசுகிறாரோ, அது மாதிரி மொழியையும் தமிழ் மொழியை ஒரு பக்கம் உயிர்னு அவங்க முதலமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் இவரே என்ன சொல்கிறாரு, தமிழ் மொழி என்னதான் தமிழ் படித்தாலும் நான் பைபிளில் படித்ததுக்கு ஈடாகாதுன்னு சொல்லி தமிழ் மொழியை ஒரு மாதிரி கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுறது ஏற்றுக்கவே முடியாது. அரசிற்கு தலைமையாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனார், கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போனார், வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போனார், தர்காவுக்கு போனார். இதெல்லாமே வந்து ஒரு மதம், அதாவது அவர் எல்லா மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு தலைமை இருக்கக்கூடியவர் நடந்துக்கிறாரு. அப்போ உங்களுக்கு ஏன் அது மட்டும் தோண மாட்டேங்குது? இந்த வார்டன்னு சொன்னாலே அடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு படத்தில், அது வந்து ஒரு மாணவர்களுடைய வார்டனாக இருந்தாலும் சரி, சிறை வார்டன் நினச்சிக்கிட்டு நாங்கள் எங்களுக்கு எந்த வார்டன் தெரியாது, வார்டன்னா அடிப்போம் குழந்தை கட்டுவோன்ற மாதிரி. இப்போ வந்து பிஜேபியை எதிர்க்கணும், மத்திய அரசாங்கம் எதிர்த்தாதான் வந்து எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குன்ற மாதிரி ஒரு தவறுதலான புரிதலை யாரோ விஜய்க்கு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே திமுக எங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டு ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருந்த நேரத்திலே பல மசோதாக்களில் திமுக வெளிநடப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ திமுக வெளிநடப்பு செஞ்சாலே அந்த மசோதா நிறைவேறுவதற்கு ஆதரவாக தான் இருக்காங்கன்னு அர்த்தம்னு ஏற்கனவே பல விமர்சனங்கள் இருக்குது, நடந்திருக்குது. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் டால்ஃபின் ஸ்ரீதர் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் 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 சார். தமிழ்நாட்டில் சட்டசபையுடைய நிகழ்வுகள் இப்போ வந்து நேரலையில் ஒளிபரப்புகிறாங்க. பெரும்பாலும் முன்னாடி எப்படி சட்டசபை நடக்கிறது, என்ன பேசுகிறாங்க, நம்ம தொகுதி சார்ந்து விஷயங்கள் ஏதாவது பேசுகிறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறுநாள் பேப்பரில் பார்த்தா தெரிஞ்சிக்க முடியும். நிறைய பேருடைய கோரிக்கையாக இருந்துச்சு இந்த மாதிரி நேரலையில் சட்டசபை நிகழ்வுகளை கொண்டு வரணும் அப்படின்னு. இன்றைக்கி அந்த நேரலையில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டிருக்கு. சில இன்டெப்த்தான விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம அதில் பார்த்துருக்கோம். அதெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொன்றா பேசுவோம். உங்களுடைய பார்வை என்ன சார் இந்த நேரலையை பற்றி? இல்லை, நேரலையில் நிச்சயமாக நேரலை எந்த விதமான எடிட் செய்யப்படாமல் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான விஷயங்கள் மட்டுமே ஒளிபரப்புகிற மாதிரி இருந்ததை, அனைத்து நிகழ்ச்சியும் எதிர்க்கட்சிகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், எதிர்க்கட்சியில் பேசுவது கூட மக்கள்கிட்ட சென்றடையணும் என்பதில் நாங்களும் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறோம். ஏன்னா பாராளுமன்றத்தில் ஏற்கனவே அந்த நடைமுறை இருக்குது. அனைத்தையுமே வந்து நேரடியாக எந்த விதமான எடிட்டிங்குமே இல்லாமல் நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கான முயற்சி ஏற்கனவே இருக்குது. சட்டமன்றத்தில் அது வேணும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அது ஒரு வகையில் இன்றைக்கி வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம்னு சொன்னால் அது வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனாலும் துரதிருஷ்டவசமாக ஒரு சில செய்திகளை மீண்டும் எடிட் பண்ணப்பட்டு அவர்களுக்கு சாதகமான விஷயங்கள் வந்தால் தொடர்ச்சியாக அது நேரலையாக இருப்பதும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அது முதலமைச்சருக்கோ ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்களுக்கோ பாதிப்பு வந்தால் அல்லது பாதகமான செய்தி வந்தால் அதை எடிட் பண்ணதும் இப்பயும் தொடருவது என்பது வருத்தமான விஷயம். பாரபட்சம் இல்லாமல் அனைத்து விதமான சட்டமன்ற நடவடிக்கைகளும் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. அது வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கும், மக்களும் கூட நேரடியாக என்ன நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா சட்டமன்றத்தில் இருக்கிறவர்கள் அனைவருமே மக்களினுடைய பிரதிநிதிகள் தான். ஜனநாயகத்தினுடைய கோயில்னு சொல்கிறோம் சட்டமன்றத்தில், நம்ம சட்டம் நிறைவேற்றுறோம், ஜனநாயகத்தினுடைய கோயில்னு சொல்கிறோம் சட்டமன்றத்தை. அப்படி இருக்கும்போது மக்கள் பிரதிநிதிகள்
அந்த மக்களுக்கான பிரச்சனை என்ன, மக்கள் அந்த மன்றத்துல பேசுறாங்கன்றத மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டும் என்பது மக்களுடைய உரிமை, ம். அடிப்படை உரிமை. ம். அந்த வகையில எந்த விதமான எடிட்டும் இல்லாம, நேரடியாக அனைத்து விதமான சட்டமன்ற நடவடிக்கைகளும் தொடர் நேரலையாக வர வேண்டும் என்பது தான் எங்களுடைய விருப்பம். ம். அதிலும் கூட முழுமையாக நடந்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லைன்னு தான் சொல்றோம். இல்ல நீங்க சொன்ன அதே குற்றச்சாட்டு தான் அதிமுகவுடைய பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்தார். இந்த மாரி என்னுடைய பேச்ச வந்து நீங்க கட் பண்ணிட்டீங்க, போடல அப்படின்னு சொன்னா, உடனே வந்து அது சம்பந்தப்பட்ட அமைச்சரும், சபாநாயகரும் அதுக்கு விளக்கம் அளித்தாங்க. இந்த மாரி இல்ல, இல்ல ஒரு நிமிடம் கூட நாங்க வந்து கட் செய்யல. நாங்க தவேக ஆட்சிக்கு வந்த பிறகு முழுமையாக ஒளிபரப்பு செய்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி இருந்தபோதும் உங்களுக்கு ஒரு அது மனக்குறையாக இருந்தா கூட அதையும் சரி செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இன்னொன்னு சார், சட்டசபையில் நிகழக்கூடிய இந்த நிகழ்வுகள நிறைய தொலைக்காட்சிகள் வந்து நேரடியாக ஒளிபரப்பு செய்றாங்க. அப்பைக்கப்ப அவங்க பேசக்கூடிய விஷயங்கள அந்த Instagramலயும் ரீல்ஸாவும் ஏன்னா சில விஷயங்கள வந்து கிண்டலும் கேலியும் செய்ய மாரி கூட எல்லாம் போட்டு அது ஒரு வைரலா பரப்பிட்டு இருக்காங்க. அத பத்தி உங்களுடைய பார்வை என்ன? குறிப்பாக ஏதாவது ஒரு செய்தி சொல்றீங்களா? உதாரணமா நிதி அமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்கள் பேசிய பேச்சு வந்து வைரலாக பரப்பப்பட்டது. அவரு கூட ரொம்ப எமோஷனா கோபப்பட்டு பேசினார். அதாவது என்னைய உருவ கேலி பண்றீங்க, என்னுடைய மதத்த கேலி பண்றீங்க, என்னுடைய மொழிய கூட இப்போ கிண்டல் பண்றீங்க அப்படிங்கிற மாரி ஒரு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். என்னுடைய விருப்பம் வந்து நான் எப்படி பேசணும் அப்படிதான் பேசுவேன் அப்படிங்கிற மாரி பேசினாரு. இல்ல. அவர் அதாவது இந்த இந்த விஜய் அவர்கள் தலைமையில இருக்கிற தவேக அரசாங்கத்தில உண்மையிலே நல்ல விஷயம் என்னன்னா, எந்த விதமான பெரிய பின்புலம் இல்லாம, அரசியல் பின்புலம் இல்லாம, ம். திடீர்னு வந்து இன்ஸ்டன்ட் சாம்பார் மாதிரி திடீர் அரசியல்வாதியாக, உடனடியாக நெறைய பேர் வந்து கிராமத்தில ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ம். "திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம்னு" சொல்லுவாங்க. ம். அது மாதிரி திடீர்னு எம்எல்ஏவும், மந்திரியாவும் நெறைய பேர் ஆயிட்டாங்க. அதுதான் உண்ம. ம். ஜனநாயகத்தில நம்ப வரவேற்கிறோம். ம். இது ஏதோ பரம்பரையாக மரபு சார்ந்த அரசியல்வாதிகள் மட்டும் தான் சட்டமன்ற உறுப்பினராகவோ, அல்லது அமைச்சர்களாகவோ இருப்பதற்கு தகுதி படைத்தவர்கள் என்ற ஒரு மரபை உடைத்துட்டு, ம். சாமானியன் கூட வரலாம். அது அது வந்து இது ஏதோ தாவேக அரசாங்கம் தான் சாத்தியப்படுத்தியிருக்கலாம் இல்ல. ம். இன்னைக்கு நடந்திருக்கிற மேற்கு வங்காளத்தில, ம். ஒரு கவிதா மாஜின்னு ஒரு அம்மா இருக்காங்க. சமையல் வீட்டு வேல பார்த்தவங்க. சாதாரணமான 10 பாத்திரம் தேய்ச்சுட்டு இருந்தவங்க, ரூ. ம். 2000 ஒரு வீட்ல வேலை செஞ்சிருந்தவங்க, ம். கணவர் வந்து எந்த விதமான நிரந்தர வருமானம் இல்லாதவரு. ம். அவருடைய புகைப்படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். எப்பயுமே துடைப்பத்த வச்சுக்கிட்டு அவங்க சுத்தம் பண்ற மாதிரி தான் இருப்பாங்க. ம். அந்த மாதிரி ஒரு சமூக நீதிலாம் சொல்றாங்க இல்லையா? ம். இந்த மாதிரி ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த அல்லது ஒடுக்கப்பட்ட அல்லது விளிம்பு நிலையில இருக்கிற ஒரு பெண்மணிய, ம். படிப்பறிவு கூட இல்லாத பெண்மணிய, அவங்கள மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து இன்னைக்கு அமைச்சரும் ஆக்கியிருக்கோம் இல்லையா? இது சமூக நீதி. இதுக்கெல்லாம் நாங்க வந்து எந்த விதமான சினிமா பின்புலமோ, அப்படியெல்லாம் நாங்க நடிச்சுட்டுலாம் வரணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, பாரதிய ஜனதா கட்சிய பொறுத்தவரையில சமூக நீதியெல்லாம் எங்களுடைய டிஎன்ஏல இருக்கு. ஆகையினால இது பல உதாரணங்கள எங்களால சொல்ல முடியும். ஒரு பட்டியல் இனத்த சேர்ந்தவர அகில இந்திய தலைவர் ஆக்கியிருக்கோம். மாநில தலைவராலாம் ஆக்கியிருக்கோம். அதனால இவுங்க திடீர்னு இந்த மாரி ஒரு சமூக நீதி நாங்க சாமானியன கூட ஆக்கிட்டோம்னு சொல்றது தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாலே முன்னுதாரணங்கள் இருக்கு. இருக்கு. திரு நெறைய இருக்கு. விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக கட்சிய ஆரம்பித்து 2011ல போட்டி போடும்போது எழும்பூர் தொகுதியில ஒரு சைக்கிள் கடை வைத்திருந்தவருக்கு ஆமா. வாய்ப்பு கொடுத்தாருலாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. இது எம்ஜிஆர் காலத்திலிருந்து சாதாரணமாக இருந்தவர்கள் எல்லாருக்குமே வாய்ப்பு குடுத்திருக்காங்க. ம். அந்த வகையில இவர் வந்து புதிய ஒரு ஜென்ஸி கிரவுடு சொல்ற மாதிரி ஒரு ம். இளைஞர்களுக்கு 40 வயதுக்கு உள்ளார இருக்கிற நெறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு குடுத்திருக்காங்க. ம். ஆனா, ம். அதுல அந்த ஒரு பாசிட்டிவ் நேர்மறையான விஷயம் தவிர, மீதி ம். அனைத்துமே எதிர்மறையா தான் இருக்கு. ஏன்னா, கொஞ்சம் கூட அ அனுபவம் இல்லாம, கொஞ்சம் கூட எந்த ஒரு சட்டமன்றத்தினுடைய மாண்பு என்னன்னு கூட தெரியாம, ஒரே ஒரு 2 மணி நேரம் ஏதோ ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ் நடத்துனாங்க. கொடுமை என்னன்னா, நடத்துனவங்களுக்கே பெரிய ஓரியன்டேஷன் தேவைப்படுது. ம். அதுதான் வந்து வருத்தமான விஷயம். ஆனா, இப்படிப்பட்ட புதிய 107 எம்எல்ஏக்கள வச்சுக்கிட்டு ம். நடத்துற சட்டமன்றம் இருக்கு இல்லையா? ம். நான் ஒரு சில நேரம் எனக்கே வருத்தமா இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட அவரும் ஒரு கிறிஸ்தவரா தான் இருந்தாரு. இப்ப இருக்கிற சபாநாயகர் அது வந்து நாம விமர்சனம் பண்றதுக்கு தவறு என்று சொன்னாலும் கூட, ம். அவருடைய தினசரி பைபிள்லேருந்து ஏதாவது ஒரு வசனத்த சொல்றாரு. நேத்திக்கு கூட ஒரு அமைச்சரு, ம். அவர் தட்டுங்கள் திறக்கப்படும் இது மாதிரி தினசரி அது சட்டமன்றமா? அல்லது ஏதாவது ஒரு ஜெப கூட்டத்தில ஏதாவது சட்டமன்றம் நடக்குதா? அப்படின்ற அளவுக்கு சந்தேகம் வர அளவுக்கு ஒரு மதம் சார்ந்த விஷயங்கள நேரடியாக பேசுவது வருத்தமான விஷயம். இல்ல ம பாஜகவுக்கு இந்த சந்தேகம் வரதுல இயல்பு தானே.
இல்ல பாருங்க, எங்களுக்கு மதம் இருக்கு. எல்லாருக்கும் மதம் இருக்கு. அவங்கவங்களுடைய மதம் அவங்களுக்கு முக்கியம். அது அவங்களுடைய வீட்டுல வழிபாட்டு முறையில அதோட இருக்கணும். சட்டமன்றத்துல நீங்க அ ப நிதிநிலை அறிக்கை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த ஜெபமாலைய வச்சுக்கிட்டு எடுத்துட்டு வராரு. இப்படிலாம் சொன்னாரு. ஸ்தோத்திரம் பண்றாரு. அவருடைய மத நம்பிக்கை. அது சட்டமன்றம் இல்ல. இது வந்து அவருடைய மதம் சார்ந்த விஷயம் இல்ல. இது மக்கள் சார்ந்த விஷயம். 2வது நாம சட்டமன்ற உறுப்பினராகவோ, அல்லது அமைச்சராகவோ பதவி ஏற்கும்பொழுது 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒண்ணு பதவி பிரமாணம், இன்னொரு ரகசிய காப்பு பிரமாணம். ம். அது என்ன சொல்றாங்க? நேரடியாகவோ, மறைமுகமாகவோ எந்த ஒரு சமுதாயத்திற்கோ, எல்லாம் வந்து மதத்திற்கோ எதிராகவோ, ஆதரவாகவோ நான் இருக்க மாட்டேன்றது தானே ரகசியம். ம். அப்ப நீ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கும் நியாயமா இல்ல. ம். நீ எடுத்திருக்கிற ரகசிய காப்பு பிரமாணத்துக்கும் நியாயமா இல்லாம, நேரடியாக மத பிரச்சார கூடம் மாதிரி ஒரு சட்டமன்றத்த பயன்படுத்துறது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அப்ப உனக்கு நேத்துக்கு உதாரணத்துக்கு மரிய வில்சன். அவர பத்தி என்ன சொன்னாரு? ஒரு திமுகவுடைய சட்டமன்ற மதிமுக உறுப்பினர் சொல்றாரு. மதிமுக வந்து திமுகவாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற வெற்றி திரு பெற்ற ராஜேந்திரன் அவர்கள் ராஜேந்திரன் சொல்றாரு. அது பொலைட்டா ஏதோ தான் சொன்னாரு. அது கூட என்ன சொல்றாருன்னா, ஒரு உறவு முறையெல்லாம் வச்சு, ம். மருமகன் ஏதோ சம்திங் அது மாரி ஏதோ உறவு இல்ல முறையெல்லாம் அது வச்சு ஜேபிஆருடைய மருமகன்னு சொன்னாரு. அவரும் சொல்றாரு. ஏதோ ஒரு சொல்லி சொல்றாரு. ரொம்ப வேண்டியவரு. நான் பட்டிமன்றத்தில பேசுறேன்றதுனால, நான் உங்ககிட்ட பட்டிமன்றம் அளவுக்கு வந்து ஒரு இலக்கிய தமிழோடவோ, அல்லது வந்து தமிழை பிழை இல்லாமலோ பேசணும்னு கூட நான் எதிர்பார்க்கல. ம். ஆனா ரொம்ப தப்பு தப்பா நீங்க பேசுறீங்க. ம். உதாரணத்துக்கு 41,950 அப்படின்னு சொல்றாரு. ம். இது அதோட இல்ல. அவர் படிச்ச தமிழ் வந்து பல தவறான அர்த்தத்தில அவர் படிக்கிறாரு. அப்ப அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. அடுத்த முறையாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, நீங்க மீண்டும், மீண்டும் தமிழ கத்துக்கொண்டு ஒரு நல்ல ஒரு தமிழ்ல பேசுங்க அப்படின்னு ரொம்ப பண்பா தான் அவரும் சொல்றாரு. அவர் ஒண்ணும் ரொம்ப அ கிண்டலாகவோ, அல்லது கேலியாவோ, அல்லது இவருடைய மொழி நடைய வந்து நக்கல் பண்ற விதத்திலயும் அவர் பேசல. அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. ஆனா இவருக்கு ஏன் அவ்ளோ கோவம் வருது? அந்த மைக்க வந்து அடிச்சு உடைக்கிற மாரி தள்ளுறாரு. அப்புறம் அவர் பேசுற விதம் இருக்கு இல்லையா? இதுல வந்து உண்மையிலே மிக, மிக, மிக வருத்தமானது, வேதனையானது, கண்டிக்கத்தக்கது. துரதிர்ஷ்டவசமாக அங்க இருந்த முதலமைச்சர் உட்பட, எதிர்க்கட்சி தலைவர் உட்பட யாருமே இந்த விஷயத்துல கண்டிக்கல என்று சொல்றது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். ம். எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, நீ மதம் சார்ந்தவரா இருக்கலாம். அதுல தவறு இல்ல. ம். ஆனா, அவரு வந்து மதத்துக்கும், ஒரு மொழிக்குமான ஒரு பிரச்சனைய உருவாக்குறாரு. ம். ஒரு பக்கம் அவருடைய முதலமைச்சரு, அவரு இருக்கையிலிருந்து 4 இருக்கை தள்ளி உட்கார்ந்துட்டு, தமிழ் என்பது வந்து ஒரு உயிரானது. வெறும் வெறும் அது மொழி அல்ல, உணர்வுபூர்வமானதுன்னு டயலாக்லாம் பேசுறாரு. ம். ஆனா 4 இருக்கை பக்கத்துல இருக்கிற மரிய வில்சன் சொல்றாரு, ம். "நீ என்னதான் தமிழ் படிச்சாலும், என்னுடைய மதத்துல எனக்கு பைபிள்ல சொல்லிக் குடுத்திருக்கிற அன்பு மொழி, அந்த இரக்கமான மொழி இருக்கு இல்லையா? அந்த மொழி கூட நீ எவ்வளோ தமிழ் படித்திருந்தாலும், அந்த மொழிக்கு வந்து ஈடாகாது. ஏன்னா நான் பைபிள் பார்ன் கிறிஸ்டியன்." இப்படின்னு சொல்றாரு. இது யாருக்காக அந்த பார்ன் கிறிஸ்டியன்ற வார்த்தைய பயன்படுத்துறாரு எனக்கு தெரியல. இது நிச்சயமா விவகாரமா இருக்கு. இதுல இந்த பார்ன் கிறிஸ்டியன்னு சொல்றது வந்து நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது. அவரு யாருக்கோ ஒரு சில செய்திய சொல்ல வராரு. ஏன்னா, என் மனைவியை திருமணம் செய்ததனால நான் கிறிஸ்தவன் என்றெல்லாம் ஏற்கனவே அல்லோலியான்னு ஒரு சிலர் ரொம்ப பெருமையா பேசுனது, கிறிஸ்துவ மத விழாக்கள்ல கலந்துக்கிட்டதெல்லாம் நமக்கு தெரியும். அவருக்கு செய்தி குடுக்குறாரோ என்னன்னு தெரியல. நான் பார்ன் கிறிஸ்டியனு, ம். நான் பைபிள் படிச்சிருக்கேன், எனக்கு இரக்கமெல்லாம் தெரியும், என்னுடைய மொழி வந்து அன்பு மொழின்னு. ம். நம்ம பைபிளினுடைய மொழி அன்பு மொழியா? ம். அது எப்படிப்பட்ட மொழி என்பதை தென்னாப்பிரிக்காவுல ஒரு சிலர் அந்த காலத்துல தெரியும். ஈவன் இன்னைக்கு இருக்கிற அமெரிக்காவுல இருக்கிற அமெரிக்கர்கள்லாம் வந்து யாரும் அந்த பூர்வகுடி மக்கள் இல்ல. அவர்கள் பூர்வகுடி மக்கள விரட்டி விட்டுட்டு, இவர்கள் சொல்ற அன்பு மதம் சொல்றாரு இல்லையா? அந்த மொழி தான் அவர்கள வந்து இன்னைக்கு கூட நாடற்றவர்களாக மாற்றியிருக்கிறது. எல்லாம் வந்து அ எமிகிரேஷனுடைய நாடாக இன்னைக்கு அமெரிக்கா மாறி இருக்குது. காரணம் அந்த பூர்வகுடி மக்கள்லாம் இல்ல. இது அமெரிக்கா மட்டுமல்ல, ஐரோப்பாவுல, ஆப்பிரிக்காவுலலாம் நமக்கெல்லாம் நெறைய படிச்சிருக்கிறோம். நமக்கு தெரியும் வந்து தென்னாப்பிரிக்கால இந்த அன்பு மதமும், இவர் சொல்ற இரக்க மொழி உள்ள மதமும் போகும்பொழுதெல்லாம், ம். அந்த மக்கள் சொல்றாங்க, "எங்ககிட்ட நிலம் இருந்தது. எங்ககிட்ட இயற்கை சார்ந்த வழிபாட்டு முறை இருந்தது. வளம் இருந்தது. நாங்க எங்களோட ரொம்ப குடும்ப முறையோட இருந்தோம். எங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டு மதம் வந்து எங்க கையில பைபிள குடுத்தது. ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா, எங்க கையில பைபிள் இருக்கு. எங்க நிலமெல்லாம் அவங்க கையில போயிடுச்சுன்னு" சொல்லி. இதுதான் அன்பு மதம்னு சொல்றாரா? இல்ல அவரு சொல்ற மொழி அதுதான் சொல்றாரான்னு எனக்கு அர்த்தம் புரியல எனக்கு. ஆகையினால இந்த பார்ன் கிறிஸ்டியன் சொல்றது, ஏதோ பல உள்ளர்த்தங்கள வச்சுக்கிட்டு, பல விஷயங்களுக்காக அவரு அத பேசுறாரோ, அது மாதிரி
மொழியையும் தமிழ் மொழிய ஒரு பக்கம் உயிர்ன்னு அவங்க முதலமைச்சர் சொல்றாரு. ஆனா இவரே என்ன சொல்றாரு, தமிழ் மொழி என்னதான் தமிழ் படிச்சாலும், நான் பைபிள்ல படிச்சதுக்கு ஈடாகாதுன்னு சொல்லி, தமிழ் மொழிய ஒரு மாதிரி கேவலப்படுத்துற மாதிரி பேசுறது ஏற்றுக்கவே முடியாது. நிச்சயமாக அங்க இருந்த எதிர்க்கட்சி தலைவராகவும் சரி, முதலமைச்சரும் அவருடைய வார்த்தைகள திரும்ப பெற வச்சிருக்கணும். மன்னிப்பு கேட்க வச்சிருக்கணும். அதுதான் நியாயமான இல்ல இது விஷயமா இருந்திருக்க இது முடியும். உங்களுடைய தனிப்பட்ட கருத்தா? இல்ல பாஜகவுடைய கருத்தா? எல்லாருடைய தமிழக மக்களுடைய கருத்துங்க. ஏகோபித்த மக்கள் பாருங்க. ம். த தமிழ் இலக்கியம் வந்து ஆன்மீகம் இல்லாம தமிழ் இலக்கியமே கிடையாது. ம். நம்ம நாயன்மார்களாகட்டும், சைவத்தில இருக்கிற ஒவ்வொரு ஆன்மீக இலக்கியங்களா இருக்கட்டும், அது பெரிய புராணம், கந்த புராணம் எதுவாக இருந்தாலும் திருவாசகம். ம். ஏன்னா திருவாசகத்த பத்தி இவர் சொல்றாரு இல்லையா, அந்த அன்பு மொழி எனக்கு தெரியும் கத்துக் குடுத்ததுன்னு. அது மாதிரி ஒருத்தர் ஜி.வி. போப்பு திருவாசகத்தையும், திருக்குறள பத்தியும் அவ்வளோ சொல்லியிருக்காரு. நமக்கு தெரியும். அவர் அவர் வந்து இறந்து போன நான் இறந்து போனா எனக்கு தமிழ் மாணவன் இங்க உறங்கிக் கொண்டிருக்கிறான். என்னுடைய கல்லறையில எழுதுங்கன்னு சொல்ற அளவுக்கு அப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க. இப்ப எழுதி வச்சிருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அப்படிதான் அவரு எழுதி அங்க வச்சிருக்காங்க. இங்கிலாந்துல இருக்க கல்லறை நான் போய் பார்த்ததில்ல. ம். அது மாதிரி அவரு தமிழ் மேலலாம் இருந்திருக்காரு. அவரு பண்ணியிருக்காரு. ம். ஆனா இவருக்கு தமிழ் என்னதான் தமிழ் படிச்சாலும், என்னுடைய அன்பு மொழி வந்து உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்றது வந்து ம். உண்மையிலே ரொம்ப வேதனையாக இருக்கிறது. சமயத்திற்கும் வைணவமும், சமயமும், சைவமும் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு. ம். அதனால தான் தமிழும் சேர்ந்து வளர்ந்திருக்கிறது. இது அனைத்து விதமான இந்து மக்களையும் புண்படுத்துறதா தான் நான் பார்க்கிறேன். ஓகே சார். உங்களுடைய மனவேதனைய நீங்க குறிப்பிட்டீங்க. அதே நேரத்தில திரு மரிய வில்சன் அவர்கள் இந்த சட்டப்பேரவையில பகிரங்கமாக அதற்காக ஒரு மன்னிப்பும் கேட்டிருக்கிறார். அந்த தகவலும் நான் உங்ககிட்ட சொல்லியே இன்னைக்கு ஆகணும். இன்னைக்கு ஆமா. கேட்டிருக்காரு. இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நான் சொல்லிட்டேன். அது யார் மனதும் புண்படுத்தியிருக்கும்னா நீங்க வருத்தப்படுறங்க மாரி சொல்லியிருக்கிறாரு. பட் அதாவதுங்க இவர் சொல்ற அன்பு மொழி, இவர் சொல்ற அந்த மதம் சொல்றாரு இல்லையா? அந்த பைபிள்லாம், ஒரு கட்டத்தில நம்மளுடைய தமிழ் சுவடிகள் இருந்தது. இதில தான் வந்து அப்ப எல்லா இலக்கியமும் இருந்தது. அது பக்தி இலக்கியமாக இருந்தாலும் சரி, எல்லாமே இருந்தது. ம். கிட்டத்தட்ட 300 வருஷங்கள்ல ஆங்கிலேயர் காலத்தில இவங்க சொல்ற கிறிஸ்துவ மதம் சார்ந்த ஆங்கிலேயர்கள் இருந்தபொழுது, ம். எந்த விதமான பதிப்பும் தமிழ்ல பண்ணக்கூடாது. ம். அது ஓலைச்சுவடியிலேருந்து தமிழ்ல மாத்தணும்னு சொன்னா, 300 வருஷத்துக்கு ம். தமிழ்ல பண்ணவே கூடாது. பதிக்கவே முடியாது. எந்த பிரிண்டிங் அதுக்கான பேனுக்கு ஆக்ட்டே போட்டாங்க. இல்ல அதுக்கு தான் இப்படி சென்சார்ஷிப் ஆஃப் பிரஸ் ஆக்ட் 1799ன்ற ஆக்ட்ல ம். அவரு போட்டிருக்காரு, தமிழ்ல எந்த விதமான பதிப்பும் இதன் மூலமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு. கிட்டத்தட்ட 300 வருஷம். அந்த நேரங்கள்ல பைபிளும் சரி, அது சம்பந்தப்பட்ட கிறிஸ்துவ சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் அது பதிப்பு செய்வதற்கு எந்த தடையுமே இல்ல. இல்ல நீங்க சொல்ற தகவலுக்கு அதாவது அடிப்படை ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா? ஒவ்வொரு அதாவது லைசென்சிங் ரெகுலேஷன்ஸ் 1823, மெட்காஃப் ஆக்ட் 1835, பிரஸ் ஆக்ட் 1867, வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் 1878 இது எல்லாம் இது எல்லாமே சட்டங்கள் இருக்கிறது. சட்ட இது திட்டங்கள் இருக்குது. 300 வருஷங்களாக இந்த சட்டத்தில் இருந்திருக்கு. இதன் மூலமாக தமிழ்ல எந்த விதமான பதிப்பகம் பண்ணுவதற்கு உரிமை இல்லைன்னு தடை பண்ணியிருக்காங்க. ம். இவங்க சொல்ற அன்பு, ம். அவர் சொல்ற அன்பு மொழி, ம். இரக்க மொழி தான். தமிழ் மொழிக்கே தடை எதிராக விதிச்சாங்க. இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழ் மொழிய 300 வருஷம் ஒண்ணுமே செய்ய முடியாம இருந்திருக்காங்க. இவர் வந்து அதங்க இவருக்கு தமிழ பத்தியும் தெரியாது, சமயத்த பத்தியும் தெரியாது, கிறிஸ்துவத்த பத்தியும் தெரியாது. இவரு இப்போ மொழி என்னன்னு நான் கூட ஒரு வலைதளங்கள்ல பார்த்தேன். சவுக்கு கட்டை எடுத்துட்டு போயிட்டு, உருட்டு கட்டை எடுத்துட்டு போயிட்டு அவருடைய சகோதரன் மனைவிய போட்டு அடிச்சு அவர் பேசுற மொழி இருக்கு இல்லையா? இல்ல அதத்தான் நான் வந்து முதல்ல ஆரம்ப கேள்வியா உங்ககிட்ட கேட்டேன். அதாவது சட்டசபை நிகழ்வுகளை வந்து லைவ் பண்றதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ், பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொன்னேன் இல்லையா? அதான் இந்த இவர் பேசின அந்த பேச்சை போட்டு கீழ வந்து அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. அதனால தான் நான் அந்த கேள்வி பாருங்க, உங்ககிட்ட கேட்டேன். இந்த விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வருவாருன்னு அவரும் எதிர்பார்க்கல. ம். அது மாதிரி இப்ப வந்திருக்கிற எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே அவங்கலாம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. ம். ஏன்னா 2 வருஷம், 3 வருஷத்துக்கு முன்னாடி 108 டிகிரி உள்ள குழந்தைய ஜுரம் அடிக்கிற குழந்தைய கூட்டின்னு போயிட்டு 10,00,000 பேர் மக்கள் இருக்கிற ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியில கையில வந்து இந்த செல்ஃபோனுடைய டிஸ்ப்ளே மேல மாத்திரைய வச்சு, ம். அதுல ஏடிஎம் கார்ட வச்சு ரூ. 500 நோட்டெல்லாம் வச்சு, அதுல மாத்திரைய நுணுக்கி குழந்தைக்கு குடுக்குறேன்னு சொல்லிட்டு, அத விட தக் லைஃப்ன்னு சொல்லி அ ட்விட்டர்லயும், சோசியல் மீடியாவுல போட்டவர் தான் மனிதவள மேம்பாட்டு முறை. பாருங்க. குழந்தைக்கு ஒரு மருந்து குடுக்குறது இல்ல அது தவறாங்க. வந்து ஒரு அதுவும் விசாரணையில இருக்கு. நம்ம அதுதாங்க நம் நீங்க விசாரணையில இருக்குன்னா, இப்ப வந்து ஒரு தக் லைஃப்ன்னு போடுறீங்க.
குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா யாராவது அடிப்படை அறிவு இருக்கிறவன் தக் லைஃப்னு போடுவாங்களா? இவங்கலாம் எதிர்பார்க்கல. தவறுன்னு நான் சொல்லல. அந்த காலத்துல ஒரு போதை மருந்து, போதைப் பொருள் கூட பயன்படுத்தியிருக்கலாம். அது போதைப் பொருளா இல்லையான்னு கூட இன்னும் கண்டுபிடிக்கணும். ஆனா குறைந்தபட்சம் இப்படி ஒரு சந்தேகம் வந்த பிறகு ரூ. 500 நோட்டு வச்சுக்கிட்டு, மொபைல் ஃபோன் டிஸ்ப்ளே மேல அப்ப அந்த குழந்தையும் இல்ல. அவ்ளோ டிகிரி குழந்தை ஜுரம் இருக்கிற குழந்தைய அந்த மாதிரி விளையாட்டு போட்டிக்கு எடுத்துட்டு போகணும்னு அவசியமும் இல்ல. இப்படி பல முன்னுக்கு பின் முரணான தகவல குடுக்குறாரு. அவருடைய சோசியல் மீடியா ஃபுல்லா Instagramலேருந்து எல்லாத்தையும் அவர் வந்து லாக் பண்ணி வச்சிருக்காரு இப்ப. காரணம் என்னன்னா, இவங்க எதிர்பார்க்கல. இவ்ளோ பெரிய வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா, அவங்க எல்லாமே ஏதோ டிக்கெட் வித்தோமா, பிளாக்ல போனோமா, வந்தோமான்னு அந்த மாரியே இருந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் பெரிய ஜாக்பாட் தான். அது தப்பு இல்ல. ஆனா, தவறு என்று தெரிஞ்ச பிறகு நடவடிக்கை எடுக்கணுமா? வேணாமா? இது ஒவ்வொரு துறையும் இந்த ஒரு ஒரு அமைச்சர் புதுசா வந்திருக்காங்க அந்த அம்மா. அவங்க போய் பள்ளிக்கூட மாணவர்கள் மத்தியில எந்த அளவுக்கு அந்த மாணவர்களுடைய மன உறுதிய குலைக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனா, இது மாதிரி ரீல்ஸ் போடுறது மட்டும் தான் அமைச்சருடைய வேலை அப்படின்னு சொல்றது ரொம்ப மோசமான விஷயம். அதனால தான் இந்த லைவ் வரும்போது இவங்கலாம் ஈஸியா மாட்டிக்கிறாங்க. ஓகே சார். அதே மாரி இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட கேட்கணும். சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு ஒய்எம்சிஏல நடைபெற்ற நிகழ்ச்சியில கலந்து கொண்ட போது, அந்த தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு அதுக்கு முதல் நாள் தான் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல் பாடலாக பாட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. மறுநாள் நிகழ்ச்சியில கிறிஸ்துவ பாடல் தான் முதலா பாடப்பட்டது. 2வது தான் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து நீங்க பாடப்பட்டிருக்குன்னு ஒரு விமர்சனம் வந்திருக்கு. ஒரு நிகழ்ச்சியில தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது, அதற்கு மரியாதை செய்யும் விதமாக பிரார்த்தனையில அமர்ந்திருந்தாரு பூஜ்ய ஜெகத்குரு சங்கராச்சாரியா சுவாமிகள். ஆனா, அதுக்கு வந்து தமிழுக்கு அ அவர் வந்து மதிப்பு குடுக்கல அப்படின்னு சொல்லி எப்படி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்களோ, இன்னைக்கு வந்தே மாதரத்துக்கு பிறகு தான் தமிழ் பாடுறது தப்பு. அது வந்து தமிழ்நாட்டுக்கு செய்யறது ஒரு பெரிய இழுக்கா போயிடுச்சுன்னு சொல்றவங்க, ஒரு கிறிஸ்தவ மத பள்ளிக்கூடத்தில போய் முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிட்டு, நீ எந்த மதத்த வேணாலும் பாடலாம்னு சொல்லலாம்ல்ல. அப்ப இந்த இந்த அரசாங்கமே ஒரு மதம் சார்ந்து இயங்குதோ என்ற சந்தேகம் எங்களுக்கு வலுவாக இருக்கு. இந்த அரசாங்கம் மதசார்பற்ற அரசாங்கமாக இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு ஆதரவான அல்லது அந்த குறிப்பிட்ட மதத்தை புரபகேட் பண்ற ஒரு விதமாக இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களும், அரசாங்கமும் இருக்குதோ என்ற சந்தேகம் எங்களுக்கு வலுவாக இருக்கிறது. அதை திருத்திக் கொள்ள வேண்டும் திரு விஜய் அவர்கள் என்று நான் சொல்றேன். உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் விதமா தான் வந்து இந்த அரசிற்கு தலைமையா இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போனாரு, கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு போனாரு, அ வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு போனாரு, தர்காவுக்கு போனாரு. இதெல்லாமே வந்து ஒரு ஒரு மதம், அதாவது அவரு எல்லா மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாரி தானே ஒரு தலைமை இருக்கக்கூடியவர் நடந்துக்கிறாரு. அப்போ உங்களுக்கு ஏன் அது மட்டும் தோண மாட்டேங்குது? இல்லங்க. நீங்க உங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை அது வந்து நாங்க வரவேற்கிறோம். நீங்க எந்த இல்ல கோயிலுக்கு மதத்துக்கு போனா தனிப்பட்ட நம்பிக்கைங்கிறீங்க. ஆமாங்க. இந்த நீங்க அது பக்கம் பேசினா சட்டமன்றத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவ மத சம்பந்தப்பட்ட போதனைகள சொல்ல வேண்டிய நீங்க ஜெயசிடி பிரபாகரன் ஒரு நாளாவது அந்த மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் பேசாம இருக்காரா? சரி என்னுடைய 2வது கேள்வி சார். அவர்கள் அனைவருமே அனைத்து அமைச்சர்களுமே இல்ல நீங்க குறிப்பாக இந்த நீங்க கிறிஸ்துவ கடுமையா சமயத்தை சேர்ந்தவர்கள் ஆதங்கப்படுறீங்க சார். என்னுடைய கேள்வி என்னன்னா, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்க தான் உட்கார்ந்திருக்கிறாரு. அவருக்கு இது ஏதாவது ஒரு ஆட்சேபனை தெரிவித்தாரா? நேத்திக்கு கூட ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காரு. நேத்திக்கு கூட வெளிநடப்பு செஞ்சிருக்காரு ஒரு இல்ல சில நேத்து விஷயங்கள்ல. வெளிநடப்பு செய்து அவர் வேற ஒரு காரணத்துக்காக வெளிநடப்பு நீட்டுக்காக செஞ்சிருக்காரு. சொல்லி இல்ல நீங்க குறிப்பிடுற விஷயம் வந்து ஒரு மதத்தை பிரச்சாரம் செய்வது மாரி சபாநாயகர் நடந்து கொள்கிறார். எங்களுடைய ஒரே அந்த சட்டமன்ற அந்த உறுப்பினர் சபை ஆமா. அது விஷயமாக ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்காரு. சட்டமன்றத்துக்குள்ளாரையும் பதிவு செஞ்சிருக்காரு. வெளியிலயும் பதிவு செஞ்சிருக்காரு. ம். எங்களுடைய எங்களுடைய கொள்கைக்கு விரோதமான விஷயம் இன்னைக்கு கூட இப்ப இந்த எஃப்சிஆர்ஏ அது எதிர்த்த ஒரு அதெல்லாம் அவர் எதிர்த்து பேசிட்டு தான் நேற்று வெளிநடப்பு நடைபெற்றது பண்ணியிருக்காரு. FCRA. நீட்டு விஷயத்துல அவர் எதிர்ப்பு தெரிவிச்சு எங்க சட்டமன்ற உறுப்பினர் வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. ஆகையினால எதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமோ அதற்கு நிச்சயமாக அங்கேயே வெளிநடப்பு செஞ்சிருக்கோம். எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். ம். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. நேத்திக்கு கூட வந்து பிஜேபி இல்லாத ஒரு வேணும் அப்படின்னு ஒரு காமராஜன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுனத பத்தி எங்களுடைய எம்எல்ஏ பேசும்போது சொல்லாரு. நீங்க பிஜேபி இல்லாத ஒரு இடம் வேணும்னா வேற ஏதாவது மாநிலம் ஆப்பிரிக்கா கண்ட்ரி அது மாரி எங்கேயாவது நாட்டுக்கு தான் போகணும். இது ஏன்னா பல நாடுகள்ல இப்ப பிஜேபியினுடைய கிளையே இருக்கு. வெளிநாடுகள்ல கூட. அதனால இவர் போய் அமெரிக்கா மாதிரி ஒரு வளர்ந்த நாடுகள்லாம் போக முடியாது. ஏன்னா அங்கேயும் பிஜேபி இருக்கு. அது மாரி பிஜேபி இல்லாத போனா கண்டுபிடிச்சு போகணும். ரொம்ப தூரமா இந்த பழங்குடியினர்லாம் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி சென்டினல் டிவி மாரி போனா தான் அவனுக்கு இருக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அதனால நாங்க உடனுக்குடன் பதில் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஓகே சார். சார் அதாவது கடந்த 5 ஆண்டு காலத்துல திமுக என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சதோ, அதாவது நீட்டுக்கு, எஃப்சிஆர்ஐக்கு, டீலிமிட்டேஷனுக்கு இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல வந்து தாவேகாவும் அதே இத முன்மொழிகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. நிச்சயமாங்க. நாங்க அதுதான் திரும்ப திரும்ப சொல்றோம். தாவேகா வந்து
ஒரே மாறி இருக்கு அவ்வளோதான். ஒரே ஒரு விஷயத்துல மாறி இருக்கு. அவ்வளோதான். எதுக்கு எடுத்தாலும் அப்ப அங்க வந்து திராவிடம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த திராவிடத்துக்கு பதிலா இங்க வந்து வெற்றி தமிழகம். விஜய்ன்னு சொன்னா அது சரியா வராதனால எல்லாத்திலும் இப்ப இந்த வெற்றிய சேர்த்துட்டு இருக்காங்களே தவிர, வேற எந்த மாற்றமும் இல்ல. அதே பழைய க மொந்தையில புதிய கல்லு அல்லது புதிய மொந்தையில பழைய கல்லு தான். இது வேற எந்த மாற்றமும் இல்ல. நீட்ட பத்தியும் அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்குதுன்னு தெரியல. இப்ப திடீர்னு இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பத்தி ஒரு அமைச்சர் அவரு. அவரு திடீர்னு வந்து தமிழ்நாட்டுக்கு அதெல்லாம் தேவையே இல்லன்றாரு. டீலிமிட்டேஷன்னா என்னன்னு முதல்ல அவருக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா, இது ஏதோ பாரதிய ஜனதா கட்சியோ, நரேந்திர மோடியோ வந்த பிறகு கொண்டு வந்தது எதுவுமே இல்ல. இது எது தொடர்ந்து காலங்காலமாக அரசியலமைப்பு சட்டத்தில பிரிவு 80ல இருக்கு. 10 வருஷத்துக்கு ஒரு தடவ மக்கள் தொகை கணக்கெடுப்பா மாதிரி வந்து டீலிமிட்டேஷன் பண்ணணும். இப்ப தமிழகத்தில நீங்க ஒரு சில இடத்துல மாவட்டத்த பிரிச்சு கலெக்டரேட் மாத்தி புதுசு புதுசாக மாவட்டம் உருவாக்குறீங்க. அது ஒவ்வொரு வருஷமும் எதுக்காக நிர்வாக வசதின்னு தானே கொண்டு வரீங்க. கண்டிப்பா. அப்ப டீலிமிட்டேஷன் வரும்பொழுது ஏற்கனவே திமுக எதிர்த்தாங்க. எதிர்த்தாங்கன்னா, அவரு ஏதோ பாப்புலேஷன் அடிப்படையில நாங்க வந்து குடும்ப கட்டுப்பாடெல்லாம் சரியா கடைபிடிச்சோம். அதனால எங்களுடைய அ மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. ஸோ உண்மையா அதுதானே? அதங்க யாருங்க மக்கள் தொகை அடிப்படையில டீலிமிட்டேஷன் வருதுன்னு யாரு சொன்னாங்க? ம். அமித்ஷா அவர்கள் உள்துறை ஒருவேள நீங்க அப்படி அமைச்சர் கொண்டு வந்துட்டீங்கன்னா? இல்ல அதுங்க உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில நேரடியாக பேசினாரு. என்ன பேசினாரு? ஒரு காலத்திலயும் அப்படிலாம் கிடையாது. யாருக்கும் ஒரு இடம் கூட குறைய போறதில்ல. ம். அவர்களுக்கு ஏற்கனவே இப்ப 39 இருக்குதுன்னா, அதுல 50% கூடுதல். அப்பன்னா எவ்வளோ வருது? 59 வருது. ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்துல 80 இருக்குதுன்னா, அதுல 50% 72. 40 போய் 120. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்கனவே தமிழ்நாட்டுல 7.18 ஏற்கனவே இருக்கிற ம். சதவீதம். ம். மொத்தம் 543ல 39% பாராளுமன்ற உறுப்பினருடைய பெர்சன்டேஜ் ம். 7.18. ம். இப்ப அது 7.23 ஆக அதிகரிச்சிருக்கு. 0.5 அதிகரிக்க தான் செய்யுது. அதிகரிச்சு தான் இருக்கு. ஆக எதிர்க்கிறதுக்கு என்ன முகாந்திரம் அரசியல் தவிர ஒண்ணுமே புரியாம அதான் சார். முட்டாள்தனமா இப்போ எதிர்க்கணும். திமுக இந்த விஷயத்துக்கு இதே காரணத்த சொல்லி தான் எதிர்த்தாங்க. பிறகு வந்த தாவேகாவும் அதே காரணத்த தான சொல்லி எதிர்க்கிறாங்க. இப்ப திமுக என்ன சொல்றாங்கன்னா, ம். எங்களுக்கு எங்களுடைய எண்ணிக்கை குறையாம இருந்தாலும், அது மத்த மாநிலத்துக்கு என்ன விகிதாச்சாரத்துல ஏத்திருக்கீங்களோ, அதே மாதிரி எங்களுக்கும் ஏத்துனாலும், எங்களுடைய ஏற்கனவே இருக்கிற சதவீதம் 7.18 அது குறையாம இருந்தா, அத நாங்க ஆதரிக்கிறோம். ஆ அத ஏற்கனவே இப்ப வரவேற்கிறோன்றாங்க. இப்ப தான் நான் வரேன். பாயிண்ட்டுக்கே வந்திருக்கீங்க. திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சோமு சொல்றாங்க, அ அதாவது அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுங்கிறாங்க. அப்பவே தாவேகாவிலேருந்து விமர்சனம் எழுந்துச்சு. பாஜகவோட திமுக கூட்டணி போறாங்க அப்படின்னு. இப்போ சோமு இது கனிமொழி சோமு அவர்கள் சொன்னத தான் அ வானதி சீனிவாசன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் முதலமைச்சர் எல்லாம் கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு இது மாரி இந்திய கூட்டணியுடைய முதலமைச்சர்லாம் கூப்பிட்டுட்டு, டீலிமிட்டேஷன் வந்து எங்களுக்கெல்லாம் பாதகமா வந்து வரும் மாரி இருந்துச்சுன்னா, நாங்க அந்த டீலிமிட்டேஷன எதிர்க்கிறோம். ம். அந்த டீலிமிட்டேஷன் எந்த காலத்திலயும் நாங்க அனுமதிக்க முடியாது. ம். ஆனா, ம். இந்த மாரி எங்களுடைய பெர்சன்டேஜ் 7.18ல குறையாம இருக்கிறதா இருந்தா, ம். அத நாங்க கன்சிடர் பண்றோம்னு ஏற்கனவே 3வது தீர்மானமாக போட்டிருக்காங்க. இதே ஐடிசி கிராண்ட் ஷோலோல நடந்த கூட்டத்தில போட்டிருக்காங்க. ம். இப்ப அவங்க அந்த 3வது தீர்மானத்த முதல் தீர்மானமா கொண்டு வராங்க. தேர்தல்ல படிப்பினை இருக்குல்லங்க. தேர்தல் தோல்வி அடையும் பொழுதெல்லாம் சமயத்தில உண்மைய புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? மக்கள் ஆமாமா. தானே தீர்ப்பு குடுக்குறாங்க. அந்த கண்டிப்பா. வகையில நாட்டினுடைய நன்மைய கருதி தமிழகத்தில எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பது இப்ப அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் புரிந்திருக்கிறார்ன்னு நான் நம்புறேன். ம். ஆகையினால இந்த இந்த தீர்மானம் வந்தா நிச்சயமாக ஆதரிப்பாங்கன்னு நான் நம்புறேன். அதத்தானே அவங்க தாவேகாவும் சொல்றாங்க. திமுக வந்து கண்டிப்பாக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைப்பதற்கு இது ஒரு 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 சாம்பிளா இருக்கும் அப்படின்னு தானே சொல்றாங்க. திருமாவளவன் திரு விஜய் அவர்கள் குறித்து பேசும்பொழுது, அவரு வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பிள்ளை, ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பிள்ளை, வளர்ப்பு பிள்ளை. அவர் வந்து எந்த பின்னாடி இருந்து வந்தாலும் அவரால முடியாது. தமிழ்நாட்டுல வந்து சினிமா வேணா போய் பாருங்க. அரசியலுக்கெல்லாம் கொண்டு வர்றது தப்பு அப்படின்னு சொன்னாருங்க. ம். இவர் வீடு தேடி போய் சோஃபா அனுப்புனாரு. வீடு தேடி போய் அவர் வந்து 2டே 2 எம்எல்ஏ இருந்தாலும் பரவால்ல, ஒரு மந்திரி குடுக்குறாருங்க. ம். ஆக இல்ல அவர் வந்து ஒரு எம்எல்ஏ இருந்தா கூட ஒரு அமைச்சர் குடுத்துருவாங்க. அமைச்சர் குடுக்க தயாரா இருக்காரு. ஆகையினால இவர் தான் வந்து முன்னுக்கு பின் முரணா பேசுறாரே தவிர, திமுக தலைவர் வந்து ஏற்கனவே சொன்னது தான். அதுல 3வது தீர்மானமா போட்டிருந்தாரு. அத இப்ப முதல் தீர்மானமா கொண்டு வராங்க. நாங்களும் சொல்றோம், ம். அரசியல்ல எதிரிக்கு எதிரி,
நண்பன் தான். யாருமே நிரந்தர நண்பனும் இல்ல, இல்ல நிரந்தர எதிரியும் இல்ல. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிறீங்க. நிச்சயமாங்க. அவங்களும் வந்து தாவேகாவினுடைய நோக்கம் வந்து பழுதா இருக்கு. இந்த பொறுத்தவரையில. இந்த டீலிமிட்டேஷன பொறுத்தவரையில அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ம். அல்லது தெரிஞ்சுகிட்டு தெரியாத மாரி டிராமா பண்றாங்க. ம். அதுதான் நான் சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டுல விஜய் அவர்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. ம். குறைஞ்சபட்சம் அமைச்சர்களுக்காவது, அதிகாரிகளுக்காவது டீலிமிட்டேஷன்னா என்னான்னு அவரு சொல்லணும்ல. எங்களுக்கு டீலிமிட்டேஷனே வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த மாரி முடிவு பண்ணது உங்களுக்கு உரிமையே இல்லையேன்ற. இது சட்டத்துல இருக்கு. சட்டத்தினுடைய நடைமுறைய 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தள்ளி வச்சோம். அன்னைக்கு இருந்த பாப்புலேஷன் 30 கோடி முகமுடையாள்ன்னு பாரதியார் பாடுனாரு அன்னைக்கு. இன்னைக்கு எவ்வளவு வந்திருக்கு? 140 கோடிய தாண்டிட்டோம் நம்மளுடைய நாட்டினுடைய ஜனத்தொகை. இப்ப உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்க. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி. அதிலனுடைய சோழிங்கநல்லூருடைய மக்கள் வாக்காளர் எண்ணிக்கை தெரியுங்களா? கிட்டத்தட்ட 6,00,000 5,00,000க்கு மேல. ஆனா, சேகர் பாபுடைய துறைமுகம் தொகுதியில 1,20,000. இப்ப ஒரு பாராளுமன்ற ஆரணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆரணியிலிருந்து வானூர் வரைக்கும் வரணும்னா 150 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். சமயத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ம ம பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு 20,00,000 பேரு, 30,00,000 பேருக்கெல்லாம் இருந்தா, அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்காக எப்படி சேவை செய்ய முடியும்? ஆகையினால இந்த டீலிமிட்டேஷன் என்பது நிச்சயமாக வரவேற்க வேண்டும். ஏன்னா சமயத்துக்கு தகுந்த இது வந்து பாப்புலேஷன் அடிப்படையில இல்லவே இல்லை என்பத ம். திரு அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? பாராளுமன்றத்தில ஒரு வார்த்தைய சொல்லிட்டாரு. இதுல ஒரே 1% கூட யாருக்கும் எந்த மாநிலத்துக்கும் குறையவே குறையாது. 39 இருப்பது இப்ப நம்ம 59. 59 பேருக்கு இன்னைக்கு 20 பேருக்கு கூடுதலாக பாராளுமன்ற உறுப்பினராக வாய்ப்பு ஒவ்வொரு கட்சிக்கும் வாய்ப்பு கிடைக்குது. அது இது வரவேற்கணும் இல்ல இத. அதனால அடிப்படை என்னன்னே புரிஞ்சுக்காம, இந்த வார்டன்னு சொன்னாலே அடிக்கடின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு படத்துல. அது வந்து ஒரு மாணவர்களுடைய வார்டனா இருந்தாலும் சரி, சிறை வார்டன் நெனச்சுக்கிட்டு, நாங்க எங்களுக்கு எந்த வார்டன்னு தெரியாது. வார்டன்னா அடிப்போம், வார்டனெல்லாம் பொளந்து அடிப்பாங்க. கட்டுவோன்ற மாதிரி, ம். இப்ப வந்து பிஜேபிய எதிர்க்கணும், மத்திய அரசாங்கம் எதிர்த்தா தான் வந்து எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குன்ற மாரி ஒரு தவறுதலான புரிதல யாரோ விஜய்க்கு சொல்லியிருக்காங்க. அவராவது இத புரிஞ்சுக்கணும்னு நான் நெனைக்கிறேன். இல்ல திமுகல கடந்த தேர்தல்ல சொன்ன விஷயமே தமிழ்நாட்டுக்கும், டெல்லிக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னாங்க. அதனால தானே அவங்க தோத்து போய் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அதுதாங்க. மறுபடியும் அதே கான்செப்ட்ட தாவேகாவும் பின்பற்றினாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும்ல ரிசல்ட் என்னன்னு. பிஜேபிய கொள்கை எதிரின்னு சொல்றாரு. தாவேகா தலைவரு. எந்த கொள்கையில அவரு எங்களுக்கு எதிரியா இருக்கிறாரு? எங்களுக்கு அவரு எந்த கொள்கையில அதான் நடத்துறாருன்னு கேட்குறாங்க அவருக்கும் எல்லாரும். தெரியல. திமுகவும் அதுதான் கேட்கிறது நாங்களும் அதான். கேட்கிறோம். நீங்க டீலிமிட்டேஷன வந்து தேவையே இல்லன்னு ஒரு அமைச்சர் சொல்றாருன்னா, ம். அத முதலமைச்சர் அதுக்காக ஒரு தீர்மானம் நிறைவேத்துறாருன்னா, இத பத்திய புரிதல் யாருக்குமே இல்லன்னு அர்த்தம். ம். எஃப்சிஆர்ஏவ கூட நீங்க வந்து சொல்லலாம். இதுல வந்து அ ஒரு மதம் சார்ந்த ஒரு இஷ்யூ இருக்கு. ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்கள் அந்த மாரி மத மாற்றத்திலலாம் ஈடுபடுவதை தடை செய்வதாக நேரடியாகவே இருக்கு. ஆகையினால நீங்க உங்களுக்கு தெரியும் பா அது கரையாம்பூத்துக்குள்ளார கெரசின் ஊத்துனா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் எளில வந்துரும்னு தெரியும் நமக்கு. அதுக்காக அவங்க கூச்சல் போடுறாங்க. அது நியாயமான விஷயம் தான். ம். ஆனா, இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் மாதிரி விஷயங்கள்ல எந்த விதமான சட்டமீறலும் இல்ல. குறிப்பாக இவர்கள் வேண்டாம் என்பது தான் சட்டமீறல். ம். அவர்கள் தான் சட்டத்துக்கு புறம்பா இருக்காங்க. ஏன்னா சட்டத்தின்படி நடப்பேன் என்று சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்துட்டு, ம். சட்டத்தினுடைய ஆட்சியை, சட்டத்தினுடைய மாட்சிமையை கெடுக்குறாங்க. அவர் புரிஞ்சுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். ம். இல்ல தமிழ்நாட்டுல உள்ள அனைத்து கட்சிகளும் சேர்ந்து தானே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எதுக்கு? இந்த நீட்டுக்கு கூட டீலிமிட்டேஷன். தான் எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ம். நீட் எல்லாம் வந்து யாரால இப்ப பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்ததா? ம். திமுகவிலே நம்மளுடைய காந்தி செல்வன் இருக்காரு அமைச்சர். அவரு தாங்க முதல்ல பாராளுமன்றத்தில டேபிள் பண்ணாரு அத. ம். இப்ப நீட்டுக்கு முன்னாடி வந்து எந்த தேர்தலுமே இல்லையா? எந்த என்ட்ரன்ஸுமே நடக்கலையா இந்தியாவுல? ம். நீட்டுக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் சீட்டு வெறும் மார்க் +2 மார்க் அடிப்படையில தான் குடுத்தாங்களா? லாஸ்ட் 10 இயர் 10 இயர்ஸ் அப்படிதான் குடுத்தாங்க. எப்ப? +2 மார்க் அடிப்படையில வச்சு தான் குடுத்தாங்க. அதற்கு ஒரு எய்ம்ஸ்ல எப்படி நடந்தது? ம். இப்ப நீட் வர்றதுக்கு முன்னாடி இல்ல மற்ற பல்கலைக்கழகங்கள்ல அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு குடுத்தாங்க. அதேதாங்க. அதேதான் இதுவும். அதே தனித்தனியா ஒரு மாணவன் எய்ம்ஸ்‌க்கு தனியா எக்ஸாம் எழுதணும். தனியா வந்து அரசாங்க கல்லூரியில எக்ஸாம் எழுதணும். ம். வெளி மாநிலங்கள்ல நடக்கிற அரசாங்க கல்லூரியில சீட்டு வேணும்னா, அதுக்கு தனியா வந்து நீட் எழுதணும். அப்படியே ஒரு 10, 15 டெஸ்ட் எழுதிட்டு இருந்த மாணவன, ஒரே டெஸ்ட் எழுத சொல்றோம். நீட்டு. அது நம்மளும் சொல்லல. உச்சநீதிமன்றத்தினுடைய முடிவின் அடிப்படையில தான் இது நடக்குது. நளினி சிதம்பரம், நம்ம கார்த்தி சிதம்பரத்தினுடைய அம்மா தான். அவங்க சொல்லிட்டாங்க. கடவுளே வந்தாலும் இனிமேலு நீட்டெல்லாம் வந்து மாத்த முடியாது. அவங்க தானே கேவியட் போட்டு அவங்க வச்சிருக்காங்க. தான் வந்து அது கடைசியா சொன்னவங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ட வாங்கி குடுத்துட்டு, இனிமேல் அது முடிஞ்சு போன விஷயம். மாணவர்கள தயார்படுத்துறது தான் நல்ல விஷயம். அதுதான் வந்து இனிமேல் நடக்க முடிய விஷயம்னு சொன்னது யாரு? நளினி சிதம்பரம். நாம இல்ல. பொருளாதார மேதை இருக்கார் இல்லையா? அவருடைய ப. மனைவி தான். சிதம்பரம். ஆமா, ம். அவங்க மனைவி தான்.
ஆகையினால நீட்டை பொறுத்தவரையில அதுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் சம்பந்தம் இல்லை. நாம ஒரு தகுதியின் அடிப்படையில ஒரு உயிர் காக்கிற மருத்துவ மாணவர்களுக்கு ஒரு தகுதியில இருக்கணும். அது மாதிரி ஒரு டெஸ்ட் இருந்தா நல்லது தானே நாம நினைக்கிறோமே தவிர, அதுக்கான மாணவர்கள தயார்படுத்தணுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 720க்கு 700 மதிப்பெண் எடுத்த மாணவி இருக்காங்க. தமிழ்நாட்டுல 720க்கு திண்டிவனத்தை சேர்ந்த பையன் 720 எடுத்திருக்கான். எந்த தமிழ் மாணவன நீங்க வந்து அவ்வளவு தூரம் மோசமா நினைக்கிறீங்க? தமிழ் மாணவனுக்கு இல்லாத அறிவா? இவனுக்கு அதுக்கான தகுதிய நீங்க குடுக்கல. அதுக்கான வந்து பயிற்சிய குடுக்கல. அரசாங்கம் அந்த பயிற்சிய குடுங்க. கல்வியில் ஆட்டோமேட்டிக்கா சிறந்த நீட் தமிழ்நாடு தேவையில்ல. தானே சார்? ஆ? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தானே? கல்வியில மட்டும் இல்லங்க. கலையில சிறந்தது, ஆன்மீகத்தில சிறந்தது, எல்லாவற்றிலும் சிறந்தது தமிழ்நாடு. அதுல எந்த மாற்றம் தமிழன் என்பது நமக்கு நிச்சயம் பெருமை. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது ஒரு டிராமா மாதிரி தமிழ் எங்களுக்கு உயிரு, தமிழ் எனக்கு வந்து வாழ்வை முறை, சாதாரண வார்த்தை இல்லன்னு சொல்லிட்டு, தமிழ்ல ஒண்ணுமே இல்ல. எங்க மதத்துல தான் எல்லாம் இருக்குதுன்னு சொல்றது எவ்வளோ தவறு. அதை வேடிக்கை பார்ப்பது அதை விட தவறு. சரி சார். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். பாஜக திமுகவோட கூட்டணிக்கு போறாங்களா இல்லையா? சார் இப்ப எந்த விதமான தேர்தலுமே இல்ல. இப்போதைக்கு மக்கள் விரோதமாக தாவேக அரசு செயல்பட்டா, அதை விமர்சனம் பண்ணுவது, அதை திருத்துவதற்கான வழிமுறைகள் மட்டும் தான் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி என்ற வகையில பாரதிய ஜனதா கட்சி செயல்படும். பாராளுமன்ற விஷயத்துல அது நேரத்துக்கு நேரம் அது மசோதாவுக்கு தகுந்த மாதிரி அந்த பிராந்திய நலனும், மாநில நலனும், பாரதத்தினுடைய ஒட்டுமொத்த நலனும் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவனுடைய நிலைப்பாடு எடுக்குறாங்க. எங்கள பொறுத்தவரையில இப்போதைக்கு எந்த தேர்தலுமே இல்ல. நாங்க தாவேக அரச விமர்சனம் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு விமர்சனம் பண்ண போறோம். பாராட்ட வேண்டிய விஷயத்துக்கு பாராட்டுவோம். எங்கள பொறுத்தவரை எங்களுடைய அரசியல் நிலைமை இப்போதைக்கு இதுதான். இப்ப நான் எதிர்காலத்துல கேட்கறது திமுக தேர்தல் கூட்டணிக்காக இல்ல. இல்ல சட்டசபை பாராளுமன்றத்துல சில சட்டதிட்டங்கள் வந்து நிறைவேறணும் அப்படின்னா திமுகவுடைய சப்போர்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே திமுக எங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டு ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருந்த நேரத்திலேயே பல மசோதாக்கள்ல திமுக வெளிநடப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ திமுக வெளிநடப்பு செஞ்சாலே அந்த மசோதா நிறைவேறுவதற்கு ஆதரவா தான் இருக்காங்கன்னு அர்த்தம்னு ஏற்கனவே பல விமர்சனங்கள் இருக்குது, நடந்திருக்குது. இப்பவும் அதான் அதனால செய்ய போறாங்கன்னு சொல்லி அதுதாங்க சொல்றாங்க. அதுதாங்க நாட்டின் நலன் வரும்பொழுது, அந்த எந்த கட்சியாக இருந்தாலும் முதல் நாட்டின் நலன பார்க்கணும் இல்லையா? அந்த வகையில திமுக நல்ல முடிவு எடுக்கும் நானும் நம்புறேன். ஓகே சார். தொடர்ந்து நாங்களும் அந்த நம்பிக்கையோட இருக்கிறோம். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.